வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காரணியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வளமையாக போகிற மூர்க்கம் கடற்கரை அன்றைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. இப்படி இருந்தால் நாங்கள் போனது சரியாகாது தானே. நாங்கள் போனது என்ஜாய் பண்ண, அதுவும் மகானா குட்டியை கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்காகத்தான் போனோம். ஆனால் கடற்கரை நிலைமையும் கடல் ரோட்டுக்கு கடலில் இருக்கிற அந்த அரிச்ச அந்த இடங்கள் எல்லாமே கல்லெல்லாம் பாசியாகி அந்த கடற்கரையில் போக இல்லாத நிலைமையாக இருந்தது. அப்போ நாங்கள் இங்கே போகாமல் வேறு எங்கே போகலாம்னு சொல்லி போன இடம்தான் இன்னொரு கடற்கரை. அந்த கடற்கரையை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறேன். நீங்கள் கெஸ் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடற்கரை நான் முருகன் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற பனமுறை கடற்கரைக்கு தான் போக போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் எங்கடா கொண்டு போய் நாங்கள் விளையாடுறது அலமுழுக்க ரோட்டில் என்று சொல்லி எங்களை மாதிரியே வந்தாக்களும் கடற்கரையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கொஞ்ச காலத்துக்கு முதல் மூர்க்கம் கடற்கரை இருந்தது. இப்போ நல்லா தள்ளி கடற்கரைக்குள்ளே கொஞ்சம் நிலம் வந்துட்டுது. ஓகே, நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம். பனமுனை கடற்கரைக்கு தான் போகிறோம். பனமுனை கடற்கரை மூர்க்கம் கடற்கரைக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. பருத்தித்துறை லைட் கவர்ஸுக்கு பக்கத்தில் தான் இந்த பனமுனை கடற்கரை இருக்குது. இதுதான் அந்த இடம். நாங்கள் இப்படி போக சைடில் சர்ச் பெண்ணால் திரும்பி இப்படி போகும்போது இந்த பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக இந்த இடத்துல பார்க் செட்டப் போட்டு சின்னாக்கள் விளையாடுற சரக்கீஸ் ஊஞ்சல்னு சொல்லி புதுசாக போடப்பட்டு அந்த கடற்கரை சுச்சுவேஷனுக்கு பிறகு இந்த இடம் கொஞ்சம் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. சிறுவர் மகிழ்வகம் என்று சொல்லி போர்ட் போட்டு நல்லா அழகாக செய்திருக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் பிரதேச சபையின் அமைப்புகள் தான் நடக்குது. அவை இதை அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டும் இருக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மூர்க்கங்கடற்கரைக்கு போன மாதிரியே இந்த இடத்துக்கும் சின்னாக்களை கூட்டி கொண்டு ஊஞ்சலாட அதே போல் அவைகளுக்கான விளையாட்டு இடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கடற்கரைக்கு நான் பேர் முதலே சொல்லியிருந்தானே, பனைமுனை கடற்கரைன்னு சொல்லி இந்த இடம்தான் அது. பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அலையும் குறைவு, கடலுக்கு பக்கத்தில் அங்கே கொஞ்சம் தள்ளி கல் பாறை இருக்கிறதால அலை அடித்து கொண்டு வர தன்மைகள் எல்லாம் குறைவு. சின்னாக்களோட போய் கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடக்கூடிய இடம். அதே மாதிரி தான் நிறைய பேர் பார்த்து இங்கே விளையாட வாராக்கள் அதிகமாக இருக்கணும். இப்போ நாங்கள் வடிவாக பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குது கடற்கரை என்று சொல்லி. Grande.
பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா கடற்கரையில் நின்று கொண்டு வலையறிஞ்சு மீன் பிடிச்சு கொண்டு வந்த தூரத்தில் இருந்தே அவதானிச்சினாங்களோ. அப்போ கிட்ட போய் அவர் என்னென்ன மீன் பிடிக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம்னு கிட்ட போய் பார்த்தால் நாங்கள் போனதோ என்னவோ தெரியல, வேற மீனை பிடிக்க என்ன மீன் பிடிபட்டது மாவை போட்டுட்டு அதோட அவர் கதையும் சொல்லிட்டு போயிட்டார். பிடிக்கிறதுக்காக பார்த்தோம், அவர் எறிகிற மாதிரி இல்லை. அதனால் எங்களுக்கு நேரமும் வந்துட்டு நாங்களும் அவரை பார்த்துட்டு சரி இந்த ஆண்டு படிக்கிற போகிறோம். இது வந்து உங்களுக்கு இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நெல்லியடி, மந்திகை, பருத்தித்துறை பக்கத்தில் இருக்கிறார்கள். கட்டாயமாக இந்த பெனமுனை கடைக்கு உங்களோட வீட்டு குட்டீஸை கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா அவைகள் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.